இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல இயக்குனரும் நடிகருமான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிப்புல டிசி இந்த படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இணையதளத்துல இப்ப வெளியாயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் இணையதள ரசிக பெருமக்களை ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்ததா இல்ல முகசுளிக்க வைக்கிற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் இருந்ததா? வாங்க நண்பர்களே, காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். இயக்குனரும் நடிகருமான லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட நடிப்புல மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் திரைப்படம் விக்ரம் திரைப்படத்திற்கு பிறகு அவர் டைரக்ஷன் பண்ண எந்த ஒரு படமும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையல அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் படத்திற்கு பிறகு முதல்வர் விஜய் அவர்களோட நடிப்புல லியோ, மாஸ்டர் திரைப்படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ படத்தை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னவனே இந்த படத்தை தளபதியோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாஸ்டர் திரைப்படத்தை விட இந்த படம் 100 மடங்கு அதிகமாக ஒரு டைரக்ஷன் பண்ணுவாரு அப்படின்னு. ஆனா கடைசியில பார்த்தா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம இந்த திரைப்படம் படு தோல்வியை தான் சந்திச்சுது. அந்த லெவலுக்கு இந்த படத்தோட டைரக்ஷன் திரைக்கதை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மோசமான முறையில தான் அவர் பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பில் கூலி இந்த படத்தை பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய காணொலியை வெளியிட்டிருக்கோம். இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக எதிர்பார்த்தாங்க. முதல் முறையாக தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னவனே ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படமும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களை பூர்த்தி செய்யாமல் படு தோல்வியை தான் சந்திச்சுது. இந்த படத்தையும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்லாம் மோசமான முறையில் தான் இருந்தது. அதாவது நடிக்கிற ஆசை யாரை விட்டுது? இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆண்டவர் கமலஹாசன் அவரோட டாக்டர் சுதிஹாசன் அவர்கள் கிரியேட் பண்ண ஆல்பத்தில் நடிக்கிறதுக்கே இதில் என்ன எதுக்கு நடிக்கிறதுல இழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவருடைய 2 திரைப்படங்களும் படு தோல்வியை சந்திச்சதுக்கு பிறகு நம்ம நடிக்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசி படத்தில் இவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அனிருத். இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய திரைப்படங்களை யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்னைக்கு திரைப்படத்தில் வன்முறைலாம் அதிகமான அவருடைய படத்தில் வைக்க ஆரம்பிச்சாரோ அப்பத்துலேருந்து வன்முறை படத்துக்கு எல்லா திரைப்படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் திரைப்படத்தில் இருந்து என்ன கேட்டிங்கன்னா. இப்போ இந்த படத்தோட ட்ரைலரும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. படத்தில் கதை இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த டிசி படத்தில் கதை இருக்கா இல்லையான்னு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன். படத்தோட கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதே மாதிரி கதாநாயகி உருப்பட இந்த திரைப்படத்தில் வன்முறை கலாச்சாரத்தை தூண்டுற மாதிரி தான் இந்த படத்தில் வன்முறை காட்சிகள்லாம் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகன் ஆவது இவனுக்கு பிடிக்கல, அதனால இவன் வேணும்னே குறை சொல்றான் அப்படின்னு கூட இந்த காணொலியை பார்க்கல சில பேர் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த படத்தோட ட்ரைலர் அப்படிதான் இருந்தது. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா இந்த படத்துக்கு எல்லா ஆடியன்ஸும் வருவாங்க. இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்துக்கே பார்த்தீங்கன்னா இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் கூலிக்கே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. ஃபேமிலியோட யாரும் பார்க்க மாட்டாங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க தொட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசி படத்தோட ட்ரைலரும் வன்முறை காட்சிகள் ஓவரா இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சில திரைப்படங்களுக்கு இப்போ ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. வன்முறை கலாச்சாரத்தை தூண்டுற தொட்டு தான் சில திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தான் வராங்க. ஏன்னா குழந்தைங்களாம் அலர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ண தான் வராங்க இந்த மாதிரி படத்துக்கு. முக்கியமாக வன்முறை கலாச்சாரத்தை தவிர்க்கணும். கதைக்கு தகுந்த மாதிரி படத்தில் காட்சிகள் வன்முறை காட்சிகள் வச்சிருந்தாங்கன்னா அது ஓகே. ஆனால் இந்த படத்தில் கதைக்கு தகுந்த மாதிரி வன்முறை காட்சிகள் வச்சிருக்காங்களா இல்லை வன்முறை கலாச்சாரத்துக்காகவே
இந்த திரைப்படம் வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் வந்து எந்த லெவலுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இயக்குனரும் நடிகருமான லோகேஷ் கனகராஜாவோட நடிப்புல விரைவில் வெளியாக இருக்கும் டிசி படத்தோட ட்ரைலரை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொளியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.